யாழ் சமையல் அன்பு உள்ளவங்களுக்கு இனிய நேர வணக்கம். இன்றைக்கு வாங்குவோம். இன்றைக்கும் ரப்பையும் அரிசி மாவும் போட்டு ஒரு தோசை ஒன்று சுட போகிறோம். அதோட சின்ன சம்பளம் இறக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். சமையல் அடுப்படி நம்ம ரவை, தயிர், சீனி, இது அரிசிமா. நாங்கள் அந்த முறுக்கவியலுக்கு அரைச்சி வைப்போமே அந்த அரிசிமா. இவ்வளவு அதோட தண்ணி வேணும். தோசைக்கு சம்பலுக்கு செத்தன் மிளகாய், வெங்காயம், உள்ளி, புளி, தேங்காய் பூ இவ்வளோ இருந்தால் நான் சின்ன சம்பளம் நினைக்கிறேன். இன்றைக்கு கறியல் இருக்கிறபடியாக வாங்குவோம். என்னென்ன செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் இதில் ஒரு கப், அதுக்காக தான் இதில் வச்சேன் நான். 1 கப் ரவையும் 1 கப் அரிசியுமா. எந்த அளவு ரவை எடுக்கணுங்கிற அதே அளவு நீங்கள் இந்த கப் தான் வேணும். வண்டியில் எதிரி வேண்டான அளவுங்கோ. நல்ல ஒரு மேசக்கரண்டி சீனி போடுங்கோ. தயிர் 2 கரண்டி தயிர் போடுங்கோ. உப்பு தேவையான அளவு போடுங்கோ. அதோட நாங்கள் தண்ணியையும் கொண்டு போவோம். ஒரு சுற்றி போட்டு இந்த தண்ணியை விடுறேன். ஒன்றுக்கு கிட்டத்தட்ட 1.25 அளவு தண்ணி வரும். இதே கப்பால் நாங்கள் பேந்து பார்ப்போம். அரைச்சி கொண்டு வந்துட்டோம். இப்போ இதை இதில் ஊற்றுறேன். தண்ணி இந்த கப்பையும் கழுவி தண்ணியை விடுவோம். பார்த்தா தெரியும். கொஞ்சம் கணக்க விடாதீங்க. கொஞ்சம் ஒரு 1/4 கப் அப்படி விட்டு கழுவி எடுப்போம். நல்லா கலந்து கொடுங்க. தோசை மாவு பாத்திரம் பார்க்க கொஞ்சம் சொட்டு தண்ணியாக எடுங்க. கொஞ்சம் கட்டியாக இருக்குது. இன்னொரு கொஞ்சம் தண்ணி விடுவோம். இதை இப்படியே மூடி வச்சுட்டு நாங்கள் ஒரு 10 நிமிஷம் மூடி இருக்கட்டும். அதுக்கிடையில் ஒரு சம்பளம் வைப்போம். இப்போ செத்தன் மிளகாய் கொஞ்சம் சம்பளம் நினைக்க போகிறேன். வெங்காயம் 2-3 உள்ளி, இது தேங்காய் பூ, புளியும் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் பிச்சு போடுங்க. ஒரே இடமா போய் சேர்ந்துடும். தேங்காய் பூயும் போடுவோம். உப்பு கையாலேயே போடுங்க. இதை இப்படியே அரைச்சிக்கொண்டு ஒரு சொட்டு கொஞ்சம் தண்ணி விடுங்க. அளவுக்கு மிஞ்சி விட்டுறாதீங்க. சரியா? அந்த நாங்கள் போட்ட சாமானுக்கு கீழே அரைவாசி விட்டுங்கண்டா சரி. நாங்கள் அரைச்சிட்டு வந்தாச்சு. நாங்கள் இப்போ எடுப்போம். அது நல்ல ருசியான ஒரு சம்பல். இங்கால இந்த தாளிக்கிறதுக்கு எண்ணெய் விட்டுருக்கு. நாங்கள் பாவிக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டேன். நான் கடுகும் உளுத்த பருப்பும் போடுறேன். கடுகு வடிச்சிட்டு இப்போ செத்தமிளகாயும் வெங்காயத்தையும் போடுறேன். இதுக்குள்ளேயும் கருவேப்பிலை போடுங்க. கொஞ்சம் பொன்னிறம் தரட்டும் வெங்காயம். இப்போ கொஞ்சம் சீரகம் போடுங்க. நீங்கள் சீரகம் போடாட்டி வாசம் இருக்காது. அந்த மனம் எல்லாம் தர்றது இந்த சீரகம் தான். கடைசியாக போடுங்க கரிசீரம். சட்டி சூடு அரைத்து நாங்கள் விடலாம்.
இப்போ இதில் எண்ணெயை விட்டு விடுவோம். இதை அநேகமாக ஒரு பக்கம்தான் சுட்டு எடுக்கணும். நான் 2 பக்கமும் போட போகிறேன். நல்ல முறை எடுத்துட்டு இந்த முடிச்சு பார்த்தீங்கன்னா முறி வடணும். திருப்போம் ஒரு மெத்த பக்கம் பார்ப்போம். இது இப்போ கொஞ்சம் தலை பார்த்தீங்கன்னா இந்த இறங்கி ஆறணுன்னு இதெல்லாம் இந்த முரண்டு இருக்கும். இன்னொன்று செய்வோம். நல்லா ஒவ்வொரு காஞ்சுடைக்கிலோ நல்லா விலைக்கு போட்டு பெரிய சட்டியில் விட்டுனாக்கா நல்ல பெரிய கரண்டியால் நல்லா ஓடும். இந்த நிறம் வந்து சீனி போட்ட வழி தான் வந்தது. இப்படி கொஞ்சம் இந்த சிராக்களுக்கு சப்பி சாப்பிட பாருங்க மொறுமொரண்டும் சிராக்கள் சப்பி சாப்பிட விரும்பாயிடும். அப்படி அந்த மொறுமொரண்டு இருக்கும். இந்த கறி இருந்த வழி தான் நான் கொஞ்சம் சம்பளம் அரைச்சேன்னா. Yarl Samayal அடுப்படி நம் அன்பு எல்லாம்